ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியன் டீமோட நியூ ஹெட் கோச்சாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கௌதம் கம்பீரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. நேற்று நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நடைபெற்றுச்சு. ஆக்சுவலி நேற்று வந்து ஈவினிங் போல் நம்மளோட ரோஹித் சர்மா ராகுல் டிராவிட் பற்றி ஒரு ட்வீட் அண்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போயே நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன், என்னென்ன மனுஷன் இப்போ போடுறான், ஒரு வேளை நியூ ஹெட் கோச்சோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிசிஐ அவங்க சைட்லேருந்து வந்து இவர் தான்ப்பா நியூ ஹெட் கோச், வர ஸ்ரீலங்கா சீரீஸ்லேருந்து இவர் வந்து இந்தியன் டீமை டேக் ஓவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கம்பீரை மென்ஷன் பண்ணி போட்டாங்க. கௌதம் கம்பீரும் ரொம்ப ஹார்ட் பீமிங்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாரு. என்றைக்குமே வந்து நான் என்னோட இந்தியாவுக்காக ஆடுறப்ப நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு தான் நினைப்பேன். அண்ட் இப்போ வேறு ரோல், பட் ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த டார்கெட் என்னவோ அது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாரு. 2007 T20 வேர்ல்டு கப் வின்னர், 2011 வேர்ல்டு கப் வின்னர் அவர். ஸோ ரெண்டு இதுலேயுமே அவரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக அந்த 2011 வேர்ல்டு கப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாட் ஆஃப் கேம்ஸ் அவர் ஆடினார். ஒரு சில கேம்ஸை வந்து ட்ராப்பும் பண்ணாங்க. நிறைய கான்ட்ரவர்சியில் சிக்கியிருக்காரு அண்ட் எம்பியாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் கேகேஆரை கோச் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கப்படிச்சு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி கேகேஆரை லீட் பண்ணி கப்படிச்சு கொடுத்தாரு. கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி தான் கௌதம் கம்பீரோட அப்ரோச்சே இருக்கும். ஏன்னா மற்ற கோச்சஸ் மாதிரிலாம் கௌதம் கம்பீர் வந்து இருக்க மாட்டார். அவர் என்னமோ அமைதியாக தான் இருப்பார். ஆனால் அப்ரோச் என்னமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ரொம்ப நாளாக ப்ரிடிக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான். கேகேஆர் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுறப்ப எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கௌதம் கம்பீரை இந்தியன் டீம் கோச்சாக கொண்டு வரணும். பிகாஸ் ராகுல் டிராவிட்டோட அந்த காலை இது முடிய போகுது அப்படிங்கிறப்பயே ஒரு நல்ல கோச் கிடைக்கணும் அப்படின்லாம் தேடிட்டு இருந்தாங்க. நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளைலாம் பண்ண சொன்னாங்க. பட் நான் அந்த டைமே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அப்ளை பண்ண வைக்கிறது அண்ட் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் இதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்பு தான். ஆல்ரெடி பிசிசிஐ முடிவு பண்ணியிருப்பாங்க இவங்க தான் ஹெட் கோச் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி அவங்க முடிவு பண்ணி தான் ஸ்டீஃபன் ஃப்ளமிங், கௌதம் கம்பீர், அதுக்கப்புறம் ரிக்கி பாண்டிங்கிட்ட பேசினாங்க. ரிக்கி பாண்டிங் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அவைலபிளாக இல்லை, எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கௌதம் கம்பீர் தான் அவங்களோட ஒரு சாய்ஸாக இருந்தாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி கௌதம் கம்பீர் ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு கோச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்ன ரொம்ப பார்க்குறதுக்கு எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறத ஃபஸ்ட்லி நான் சொல்லிடுறேங்க. கௌதம் கம்பீர் உள்ளே வந்துட்டால் கண்டிப்பாக அவரோட அப்ரோச் வேறு மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு சில மீம்ஸ் பார்த்தேன், என்ன அப்படின்னா எங்கள் கௌதம் மாமா வந்ததுக்கப்புறம் பும்ராவை ரோஹித்தோட ஓப்பனிங் இறக்கி விடுவார் அப்படின்லாம் சொல்லிட்டு, அந்த அளவுக்குலாம் போவாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு சில அப்ரோச்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும். ஒரு சில யங் டேலண்ட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம். மேபி அவர் ஃபைன் பண்ண ஒரு சில டேலண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டீமில் கேப் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இல்லை ஆல்ரெடி கேப்பாக விளையாடாமல் போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க உள்ளே வந்து விளையாடுறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. அவர் என்றைக்குமே வந்து ஒரு சில விஷயங்களை யோசிக்கவே மாட்டார். தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்டு, தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி கோச் தான் தேவை அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா அப்படி இருக்கிறப்ப தான் நல்ல டேலண்ட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம நினைக்கிறத தாண்டி ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுவார். அண்டு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு கப், அதாவது 2011 அப்புறம் நம்மளால் 51 வேர்ல்டு கப்பை தொட முடியலை. 2023 ஓரளவுக்கு பக்கத்தில் போய் கையை வச்சுட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நடக்க போகிற வேர்ல்டு கப் வரைக்கும் அவர் வந்து கண்டிப்பாக கோச்சாக இருப்பார். ஸோ அந்த வேர்ல்டு கப்பை நோக்கி ஒரு பயணம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த வேர்ல்டு கப் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ல்டு கப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலுங்க அந்த 51 வேர்ல்டு கப்பை கையில் தொடுறது அப்படிங்கிறது. ஸோ அது மேபி அவரோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து இப்போ T20 வேர்ல்டு கப் அடிச்சிட்டோம், ஆனால் இதுக்கப்புறமும் நம்ம காமாக இருக்க முடியாது. ஏன்னா 2026 மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப் நடக்க போது. இந்தியா ஸ்ரீலங்கா நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ராங். ஸோ இந்தியா ஒரு கோ ஹோஸ்ட்டாக இருக்காங்க, அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த ஒரு T20 வேர்ல்டு கப் மேலே நம்ம ஒரு கண்ணு வைக்கணும். பிகாஸ் ஒரு ரோஹித் விராட் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த T20 வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாட் எப்படி இருக்கணும், எப்படி அப்ரோச் இருக்கணும், T20 கேம்ஸை எப்படி ஆடணும், இதுக்கப்புறம் எப்படி இந்தியன் டீம் அந்த T20 சைடு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக கொஞ்சம் விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரொம்ப டைம் இல்லை அதுக்குமே நல்ல டீமை உருவாக்குறதுக்கு. ஸோ அந்த T20 வேர்ல்டு கப் மேலே ஒரு கண்ணு மறுபடியும் இருக்க போகுது. அண்ட் இதை தாண்டி ரெட் பால் கிரிக்கெட்டில் இந்தியா பல வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்களோட ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் விராட் கோலி கேப்டன் ஆனதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் பால் கிரிக்கெட்டில் இந்தியா வேற எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். MS தோனி விராட் அவர் வந்து கேப்டன்சியை கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் விராட் அதை ரொம்ப நல்லா பண்ணி
தொடர்ந்து 5-6 வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 டீமாக இந்தியன் டீமை எடுத்துகிட்டு வந்தது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பட் அவங்களோட எண்டு காலகட்டத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறமும் நிறையா பிளேயர்ஸ் உள்ளே வரப்போகிறாங்க. அப்படிங்கிறப்போ கௌதம் கம்பீர் மாதிரி ஒரு கோச் அங்கே இருக்கிறப்போ டெஃபினெட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோச்சிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது இந்த ரெட் பால் கிரிக்கெட்டில் தான் தெரியும். இப்போ போதா குறைக்கு ரெட் பால் கிரிக்கெட்டில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அடுத்த வருஷம் அது இருக்குது. ஸோ அதுக்கான பயணமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடங்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், கௌதம் கம்பீர் உள்ளே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி கொடுத்து, மறுபடியும் இல்லை ஃபஸ்ட் வாட்டி ஓகே ஒரு வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்தாலாம் எப்படி இருக்கும்? செமையாக தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு அவர் மட்டும் பார்த்தாது, பிளேயர்ஸும் அந்த எஃபர்ட்ஸை போடணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் இதை தாண்டி இன்னொரு நியூஸும் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா கொஞ்சம் கௌதம் கம்பீர் வந்து தனக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற ஒரு சில கோச்சஸை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் கோச்சாக வந்து அபிஷேக் நாயர் உள்ளே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பவுலிங் கோச்சாக வினய்குமார் உள்ளே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃபீல்டிங் கோச்சாக நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தோம், தி சவுத் ஆஃப்ரிக்கா லெஜண்ட் ஜாண்டி ரோட்ஸை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை பற்றின அஃபீஷியல் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக வந்து போடுறேன். பட் இப்போது இந்தியன் டீமோட கோச்சாக நம்மளோட ராகுல் டிராவிட் போனதுக்கு அப்புறம் கௌதம் கம்பீர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. உங்களோட கருத்து இதில் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட கிரிக்ஸிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் உங்களை சந்திக்கிறேன். அனதர் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.